எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். டெய்லி நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 93வது தசகம் பார்க்கலாம். காண்பதெல்லாம் குருவேனு பட்டத்திரி சொல்கிறார். ஒரு உதாரணமாக சொல்லி அவர் நீதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தங்களுடைய கருணையால் உற்றார் உறவினர்களிடத்தில் உள்ள பாசத்தை அறவே விலக்கி விடுவேனாக. தங்களிடத்தில் மனதை பறிகொடுத்து காணும் காட்சியாகி உலகம் அனைத்தும் மாயையினால் கற்பிக்கப்பட்டது உண்மை இல்லை என்பதை உணர்ந்து மனம், வாக்கு, உடல் ஆகிய முக்கரணங்களாலும் செய்யப்படுகின்ற செயல் அனைத்தையும் விடுத்து உலவுவேனாக. யான் எனது என்ற அபிமானத்தினால் உண்டாகிற வர்ணம், ஆசிரமம் முதலியவைகளை பற்றி உணர்வுள்ளவரை இது செய்யத்தகுந்தது, இது செய்யத்தகாதது, இது நன்மை நல்குவது, இது தீமை பயப்பது என்ற சர்வம் அனைத்தும் சர்வம் காண்பது அனைத்தும் வாசுதேவனே என்ற நிச்சய புத்தியோடு உலகமும் பகவானும் வெவ்வேறு என்ற மாறுபட்ட எண்ணம் நீங்கி சமபுத்தி படைத்த ஒருவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை ஆகிய இரண்டும் எங்கனம் உண்டாகும்? இவ்வுலகத்தில் பசி, தாகம் ஆகியவற்றை தீர்த்து கொள்ளும் முயற்சியில் மட்டுமே எப்பொழுது மனதை செலுத்தும் பிராணிகள், உயிர்கள் ஏராளம். அவற்றிடையில் பகுத்தறிவுள்ளவனாக இருப்பதால் மனிதன் சிறப்புற்று விளங்குகின்றான். மனித பிறவி அரிதினும் அரிது. அந்த மனித பிறவியிலும் ஒருவன் தனக்குத்தானே நண்பனாகவும் பகைவனாகவும் இயங்குகின்றான். எவன் தங்களிடமே மனதை செலுத்தி பிறவி துன்பத்திலிருந்து விடுபடும் வழியை நாடுகிறானோ அவன் தனக்குத்தானே நண்பன். அவ்வாறு நாடாதவன் தனக்குத்தானே பகைவன். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள குருவாயிரப்பா, தங்களது கருணை இருக்குமேயானால் இவ்வுலகில் சராசரங்கள் அனைத்தின் செயல்களும் எதன் குருவாக ஆசானாக விளங்காது? இப்பூமியானது தீயோர்களால் நிறைந்திருப்பினும் அசையாமல் இருக்கிறது, மாறுபடாமல் இருக்கிறது அல்லவா? அதனிடமிருந்து நாம் பொறுமையை கற்றுக்கொள்கிறேன். காற்றானது அந்தந்த நுகர்பொருள்களுடன் சேர்ந்திடினும் அவற்றில் பற்றுக்கொள்வதில்லை, அதாவது அதன் தன்மையை மேற்கொள்வதில்லை. அதை கண்டு பற்றின்மையை கற்றுக்கொள்வேன். எதிலும் தொடர்பின்றி ஆத்மா உள்ளும் புறமும் எங்கும் நிறைந்துள்ளது. அந்த ஆத்மாவாகிற ஆகாயத்திடம் இருந்து எதிலும் ஒட்டுதலின்மையும் ஒரே சீராக இருக்கும் தன்மையும் நான் அறிந்து கொள்கிறேன். தண்ணீர் போல நான் தெளிவுள்ளவனாகவும் கண்டவுடனே பாவத்தை போக்குவனாகவும் இனிமையாக நனைந்து கொள்பவனாகவும் இருப்பேனாக. நெருப்பை போல அனைத்தையும் ஏற்றுக்கொண்டாலும் நான் குற்றமற்றவனாக குற்றத்தை ஏற்காதவனாக இருப்பேனாக. மரத்தினுள் தீ மறைந்திருப்பது போல அனைத்து உடல்களிலும் ஆத்மாவாகி நான் மறைந்திருப்பதாக அறிவேனாக. வளர்த்தலும் தேய்தலும் சந்திரனுடைய கலைகளுக்கு ஏற்படுவது போல வளர்ச்சியும் தளர்ச்சியும் உடலுக்கே என்று ஆத்மாவிற்கல்ல என்று அறிவேனாக. ஒரே சூரியன் நீர் கண்ணாடி முதலியவற்றில் வெவ்வேறாக தோன்றினாலும் அது ஒன்றேதான் என்றும் அறிவை தங்களால் பெறுவேனாக. சிலந்திப்பூச்சி தனது கூட்டை தன் வாயிலிருந்து வரும் பசையின் நூலிழையினாலே அமைத்துக்கொண்டு பின் அந்த நூலிழைகளை தன்னுள்ளே இழுத்துக் கொள்கிறது. அதுபோல தாங்கள் இவ்வுலகை படைத்து பின் கறந்து கொள்கிறீர்கள் என்ற அறிவை சிலந்தியிடமிருந்து அறிகிறேன். தங்களை நினைத்து உருகுவது தங்களது சாரூபிய நிலையை அளிக்கிறது என்பதை குளவியிடமிருந்து கற்கிறேன். மலமாகவோ சாம்பலாகவோ ஆகப்போகும் இவ்வுடலும் ஒரு சிறந்த குருவாகும். இவ்வுடல் தோன்றி மறையும் நிலைகளை நினைக்கையில் அந்த நினைப்பு பகுத்தறிவியும் பற்றற்ற துருவு மனப்பான்மையும் அளிக்க வல்லது. மேலும் பற்பல நோய்களால் துன்புற்ற எனது உடல் மிக சிறந்த ஒரு ஆசிரியனாக விரைவிலேயே வைராகியத்தை அளிக்கின்றது. குருவாயிரப்பா, ஊடல், வீடு, வாசல், பொருள், செல்வம், மனைவி, மக்கள் ஆகியவற்றில் வைக்கும் பற்றின் காரணமாக அவர்களின் முன்னேற்றம் கருதி பெரும் துன்பத்தில் சிந்தையில் ஒருவன் மூழ்குகிறான். அந்த சிந்தை காரணமாக தன்வயமிழந்து தங்கள் திருவடித்தாமரையை மறைத்து நிற்கிறான். யான் எனது என்ற உடற்பாட்டை தாங்கள் நீக்கியருள வேண்டும். இறந்த பிறகு இவ்வுடல் நாய்க்கோ தீக்கோ இரையாகிறது. இப்பொழுதோ கண், காது, மெய், வாய், மூக்கு போன்ற புலன்கள் இவ்வுடலை அதனதன் வழியில் இங்குமங்கும் இழுக்கின்றன. ஆனால் எந்த ஒரு புலனும் தங்களுடைய திருவடி தாமரைகளை நோக்கி இழுப்பதில்லையே. என்னை பரிதாபம்! தாமரை கண்ணனே, இவ்வுடல் பற்று நீக்க முடியாது என்று என்றிருக்குமேயானால் இப்பொழுதே எனது எல்லா நோய்களையும் நீக்கி தங்களது பாத கமலங்களில் அசைக்க முடியாத உறுதியான பக்தியை தாருங்கள். பற்பல பிறவி பிறந்து முடிவில் அடையப்பட வேண்டிய இந்த அந்தன பிறவி முக்தி அளிக்க வல்லது. அப்படிப்பட்ட இப்பிறவி மிகவும் அற்பமான இவ்வுலகில் சுகத்தில் வீணாக தள்ளிவிடாதீர்கள். குருவாயிரப்பா, வேண்டாம், வேண்டவே வேண்டாம், தள்ளிவிடாதீர்கள், என்னை காப்பாற்றி அருளுங்கள் என்று பட்டத்திரி கூறுகிறார். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.